இரண்டு பேருக்கும் நல்ல அனுகிரகம் பண்ணி இதை உலகம் பூரா இதை மகரிஷிகள் இது எங்கெங்க ஜெபம் நடக்கிறதோ அங்கெல்லாம் அது சாநித்தியமா அந்த அம்மாவுடைய கட்டாட்சம் இருக்கும். சாநித்தியம் தத்திரமே ஸ்திதம். அங்கே விட்டு ஒரு பொழுதும் அகலவே அகலாது. நீ ஏதாவது முச்ச தவறாக படித்தா கூட அம்மாவுக்கு அந்த இடத்துல அனுகிரகம் பண்ணிடுவாள்னே எழுதியிருக்கேன். அர்த்தம் தெரியாமலோ ஒரு தப்பா ஸ்லோகம் படிச்சுட்டா கூட அம்பாள் நம்மளை அதை மன்னித்து காத்து நமக்கு அனுகிரகத்தை பண்றதாக தான் தேவி மகாத்மியத்திலேயே ஸ்லோக ரூபமாக இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு புண்ணியமான காரியத்தை பகவானுடைய ஒரு அனுகிரகத்தினாலையும் குருநாதர்களுடைய அனுகிரகத்தினாலையும் நாமெல்லாம் சேர்ந்து இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து இப்போ நாராயண மாமாவோட சொன்னார், நீங்கள் எப்படி ஹோமம் பண்ணுறீங்கிறது இப்போ எங்கள் மனசுக்கு வந்துருக்கும். முதல்ல நான் கொஞ்சம் தயங்கி இருந்தோம். அதனால் வருஷத்தில் ஒரு 10 நாளாவது இந்த இடத்துல ஹோமம் கண்டிப்பாக நடக்கணுங்கிற எண்ணத்துக்கு அவளை அன்றைக்கி போனோம் பேசும்பொழுது சொன்னார். அதனால் தொடர்ந்து இதெல்லாம் செஞ்சாதான் நமக்கு சித்த சுத்தி ஏற்படும். சித்த சுத்தி ஏற்பட்டாதான் வேதாந்த ஞானம் நமக்கு கிடைக்கும். அதில் எந்த விதமான ஒரு இதே கிடையாது. எத்தனையோ மண்டலிகள் இருக்கு உலகத்தில். இன்னைக்கு மகதி மண்டலிலேருந்து அவர் வந்திருக்காரு. மகதி மண்டலிலேருந்து அந்த பெரியவர் வந்திருக்காரு. உங்களுக்கு அவர் ரொம்ப நாளாக ஸ்ரீவித்ய பூஜைலாம் பண்ணிருக்கு. ஏன்னா மோக்ஷைக்க ஹேது வித்யாசா ஸ்ரீவித்யைவ நசம்சயா. மோட்சத்துக்கு நமக்கு சித்தசுத்தி ஏற்படுத்தி தயார் பண்ணக்கூடிய வித்யை ஸ்ரீவித்யை தான். சந்தேகமே கிடையாது. இந்த ஸ்ரீசக்கரத்தை பார்த்தோம்னா பிந்து திரிகோண ரசுகோண தசார யுக்மம் அன்வஷ்ய நாகதல சயுக ஷோடசாரம் விருத்தத்ரயஞ்ச தரணி சதனத்ரயஞ்ச ஸ்ரீசக்கர வேத விதிதம் பரதேவதாயான்னு உங்களுக்கு 43 கோணங்களில் வச்சு உங்களுக்கு அத்தனை சமஷ்டி தேவதையும் அதில் வச்சு அதுக்கு ஷடாம்னாய மூலமந்திர அர்ச்சனையெல்லாம் நாம் ஏற்படுத்தியிருக்கார். ஆம்னாயம்னா வேதம்னு அர்த்தம். வேதம் படிக்க முடியாதவர்கள் கண்டிப்பாக இந்த ஸ்ரீவித்யா அனுஷ்டானத்தில் வேதத்துடைய சக்தி அப்படியே பெற்றுவிடலாம்ங்கிறதுக்காக ரிஷிகள்லாம் நமக்கு இது ஒரு பெரிய மாமருந்தாக நமக்கு இந்த ஸ்ரீவித்யை தருகிறார்கள். அந்த ஸ்ரீவித்யிலையும் பலவித மார்க்கமான பூஜைகளை அரச அந்தன வைசிய வேளாள சமூகங்கள் எப்படி பூஜை பண்ணணுங்கிறதெல்லாம் எடுத்துக்காட்டி எழுதி ஸ்ரீவித்யாரத்ன சூத்திரம், பரசுராம கல்பசூத்திரம், இன்னொன்று ஸ்ரீவித்யாரணக தந்திரம், சௌந்தர்யஹரியிலே சதுஷ்டியா தத்திரைங்கிற 64 தத்திரங்கள்லாம் உங்களுக்கு இருக்கு. அதனால அதை நாம் நம்மளுடைய மனசு ஆனந்தமாக இருக்கிறதுக்காக அதை நாம் நிறைய ஜெபம் பண்ணணும். அதுக்காக தான் இத்தனை மந்திரங்களை ஏதோ ஒரு மந்திரத்தில் ஒரு மனசு கட்டுப்படும் அப்படிங்கிறதுக்கு தான் இத்தனை மந்திரங்களை ரிஷிகள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதனால் அது பிரகாரம் சத்குரு சாந்தானந்த சுவாமிகள் தொடர்ந்து அவரை ஆரம்பிச்சிருக்கக்கூடிய அத்தனை பீடங்களின் குருநாதராக அவரை பார்த்து அமைத்த இடம் புதுக்கோட்டை. புதுக்கோட்டையில் ஸ்வயம்பிரகாச சுவாமி நீ அங்கே இருந்து என்னுடைய குருநாதருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு அங்கே இருக்கணும்னு சாந்தானந்த சுவாமிகிட்ட 1954 அனுப்பினார். அங்கே போய் உட்கார்ந்துட்டு அவர் ஹரீம் ஹரீம்னு நிறைய ஜெபம் பண்ணினார். அதோடைய ஒரு பலம் 56 ஒரு சித்திரப்படம் எழுதி அதுக்கப்புறம் பரமாச்சாரியாரும் அவரும் சேர்ந்து தேர்ந்தெடுத்து புவனேஸ்வரி அந்த இடத்துல ஸ்தாபனம் பண்ணணும்னு முடிவு செய்தார்கள். 6/6/1962 தென்னாட்டில் புவனேஸ்வரி பிரதிஷ்டையாச்சு. அன்னையிலேருந்து எப்படி காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சிங்கிறோமோ அதே மாதிரி புதுக்கோட்டையில் பிரேதாம்பாள் ரொம்ப நாளாக இருந்தால் கூட புதுக்கோட்டை புவனேஸ்வரிங்கிறத சாந்தானந்த சுவாமி ஒவ்வொரு வீட்டிலையும் அந்த படங்களை போட்டு கொடுத்து குரு அனுகிரகத்தில் அவர் 2002ஆம் ஆண்டு வரை அங்கே இருந்து அதுக்கப்புறமா சேலத்தில் ஸ்கந்தாசிரமம், இங்கே பக்கத்துலேயே ஸ்கந்தாசிரமம் இதெல்லாம் அமைந்து அவரோட ஒரு மனசில் அவருக்கு ஒரு சங்கல்பம்,
இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் பெருசாக பார்த்தாலும் சந்தோஷப்படுறா அப்படின்னு இந்த எல்லாத்தையும் விக்கிரகங்கள்லாம் பிரம்மாண்ட உயரமாக வைத்து அதை அப்படி பார்த்தா ஆனந்தமாக இருக்கு. நமக்கு பார்த்தா கருவம் போகணும், கழுத்து கண்டிப்பாக கருவம் போயிடும் அப்படின்னு சிரிக்கின்றே சொல்லுவாங்க. அந்த மாதிரி 6 உயரத்துக்கு மேலே. அதனால் ஒரு புருஷாகிருத்தி எடுத்திருக்கு சாஸ்திரம். இருந்தாலும் அவர் வந்து உங்களுக்கு 21 அடி 32 அடி இப்படிலாம் பிரதிஷ்டை பண்ணி உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக அவர் வந்து அவரும் இந்த சண்டி ஹோமம் பண்ணினதுனால தான் 3 ஆசிரமத்தை அவரால் அமைக்க முடியும், துர்கா லட்சுமி சரஸ்வதி. அதனால் வந்து உங்களுக்கு அவர் வந்து உங்களுக்கு இந்த 3 ஆசிரமத்தையும் அமைத்து ஆங்காங்க அறங்காவலர்கள் எல்லாம் அமைத்து எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஹோமங்கள் பூஜைகள்லாம் ரொம்ப விசேஷமாக நடந்துகிட்ருக்கு. 2005ஆம் ஆண்டு அக்ஷய திருதி புண்ணிய தினத்தில் ஓங்காரானந்த மகாசுவாமிகள் புதுக்கோட்டையை அதிஷ்டானத்துக்கு பொறுப்பேற்று அதுலேருந்து 16 ஆண்டு காலம் அவர் வந்து உங்களுக்கு இந்த வேதாந்த சாஸ்திர பிரச்சாரங்கள்லாம் அங்கே செய்து அவர் 1 வருஷம் தொடர்ந்து சண்டிகோபம் பண்ணினார். ஓங்காரானந்த சுவாமிகள் பொறுப்பேற்ற உடனே புதுக்கோட்டையில் 1 ஆண்டு காலம் விடாமல் சண்டிகோபம் பண்ணினார் உங்களுக்கு. அதுக்கப்புறமா அப்படியே நம்ம 2011 நான் சுவாமிகள் அங்கே இருந்து அப்போ தான் அம்பாளுக்கு 50வது வருஷம் வந்தது. 50வது ஆண்டு நிறைவில் நாங்கள் 2 பேரும் இருந்து அபிஷேகங்கள்லாம் பண்ணி அதிலேருந்து தொடர்ந்து அங்கே இருந்து 2017ஆம் ஆண்டு அந்த புதுக்கோட்டை புவனேஸ்வரி தர்மசம்பந்தனி கோவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கல்கால திருப்பணி பண்ணலாம் 14,100 சதுரடியில் அப்படின்னு ஒரு சத்திய சங்கல்பத்தை ஓங்காரானந்தமாக செய்து அதுக்கப்புறமா அவர் இருக்கும் பொழுதே அதை எப்படிலாம் பண்ணணும்னு சிற்பசாஸ்திரங்கள்லாம் பார்த்து அதுக்கு உண்டான ஃபைல்லாம் ரெடி பண்ணி எந்தெந்த தூணில் எந்தெந்த சுவாமி வரணும் அப்படின்னு உங்களுக்கு இப்போ 744 தேவதை அதுக்குள்ளே இருக்குது. புதுக்கோட்டை கண்டிப்பாக எல்லாரும் வரணும். புதுக்கோட்டையில் அந்த இடத்துல ஜட்ஜி சுவாமி அதிஷ்டானம் என்று போற்றக்கூடிய புவனேஸ்வரி பீட்டத்தில் பிரதட்சிணமாக வந்தால் இருக்கக்கூடிய தூண்களில் உங்களுக்கு 744 தேவதைகள், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70 பாவை வழக்குகள், ஜெகன்மாதா புவனேஸ்வரி, மகாமேரு புவனேஸ்வரிக்கு நேர அஷ்டாதசபதி மகாலட்சுமி துர்காதேவி, இதே மாதிரியே ஹோமகுண்டம். அதுக்கப்புறமா வந்து பஞ்சாயத்தனத்துக்காக காசி விஸ்வநாத பஞ்சகம், அபீஷ்டவரத கணபதி, ஹேரம்ப கணபதி, மிக பிரம்மாண்டமான் பஞ்சமுக ஹனுமான், பஞ்சமுக விஸ்வகர்மா தேவத்தச்சர்களுடன் கூடி ஞானஸ்கந்த முருகர், சத்குரு ஜட்ஜு சுவாமிகள், ஸ்வயம்பிரகாச சுவாமிகள், சாந்தானந்த சுவாமிகள், குரு சன்னிதானங்கள், தட்சிண காளிகா தேவி, அதுக்கப்புறமா தன்வந்தரி மகாவிஷ்ணு, ஸ்வர்ணாகர்ஷண பைரவர், தட்சிணாமூர்த்தி. பக்கத்தில் புதுக்கோட்டைக்கு காவல் தெய்வம், ஒவ்வொரு ஊருக்கும் காவல் தெய்வம் உண்டு. அது சிவஸ்வரூபமாக தான் இருக்கும், இல்லை சக்தி ஸ்வரூபமாக இருக்கும். 2 கலந்தும் இருக்கும் இல்லாத சில ஊர்கள். புதுக்கோட்டையில் காக்கக்கூடிய தெய்வம் பொற்படக்கோட்டை முனீஸ்வரர், ஜட்ஜு சுவாமிகளுக்கு அனுப்பத்தொண்டராக விளங்கிய கைவல்யானந்த அவதூத சுவாமிகள், அதுக்கப்புறம் தத்தாத்திரேயர், ஆதிசங்கரர், ஓங்காரானந்த மகா சுவாமிகள். இது அத்தனையும் அங்கே பிரதிஷ்டையாக இருக்க அஷ்டலட்சுமி தீபம். நம்ம கிழக்க பார்த்து ஏறினா நேராக ஜட்ஜு சுவாமிகளை தரிசனம் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அந்த அஷ்டலட்சுமி தீபத்தில் நம்மளால் முடிஞ்ச அந்த ஒரு நெய்யை வாங்கி அதில் சமர்ப்பணம் செஞ்சு அப்படியே பிரதட்சணமாக வரலாம். அந்த இடத்துல 3 ஆண்டு காலம் தொடர்ந்து சுவாமிகள் இருக்கக்கூடிய காலத்தில் புவனேஸ்வரி கோட்டி ஹோமமெல்லாம் நடந்தது. 27 நாட்கள் வருஷா வருஷம் அவர் வந்து காத்தாலேருந்து 6 மணிக்கு ஆரம்பித்தா ராத்திரி 10 மணி மட்டும் ஹோமம் நடந்துகிட்டே இருக்கும். எல்லாம் 6 குண்டம் 7 குண்டம் 10 குண்டம் 11 குண்டம் அப்படி போகும். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து நமக்கு கொஞ்சம் சிரமசாத்தியமாக இருக்குது, வைத்தியாக கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது, வேலை செய்யறதுக்கும் வந்து பலம் குறைச்சலாக இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம்னா 3 வருஷத்தில் கும்பாபிஷேகம் ஜூன் மாதம் 5ஆம் தேதி நடந்தது. 6ஆம் தேதி முதல் 3 ஆண்டு காலம் தொடர்ந்து 1095 நாட்களுக்குள்ள புவனேஸ்வரி கோட்டி ஹோமம் கார்த்தால வேலையில் நடக்கணும். சாயந்தர வேலையில் 3 வருஷமும் சண்டி ஹோமம் நடக்கணும்.
அப்படின்னு ஏற்பாடு பண்ணி அங்கே தொடர்ந்து ஒரு 8 பேர் பூஜை பண்ணுற ஒரு 6-7 பேர் இருக்கா. அவங்களுக்கு வெளியிலேருந்து ஒரு 3 பேர் வரா. மொத்தம் ஒரு 10 வைதிகர்கள் சேர்ந்து அந்த இடத்துல ரொம்ப அற்புதமாக செய்து வருகிறார்கள். அரங்காவலர்கள்லாம் கொஞ்சம் வயசாக இருந்தாலும் அவர்கள்லாம் இன்னும் இளமையோட நல்ல திறம்பட அதை நல்ல செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு நல்லா செய்து வருகிறார்கள். அதனால் நீங்கள் எல்லோரும் புதுக்கோட்டைக்கு வந்து தரிசனம் பண்ணணும். அதை வந்து இப்போ நம்ம ஒன்று உருவாக்கியாச்சுன்னா அதை அப்படியே காப்பாற்றணும். இப்போ 92 இந்த வேதவியாசர் தபோவனம் உருவாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே இதாகி இப்போ இருக்கிறத அப்படியே பாதுகாக்கணும். அதுக்காக சில வேலைகள் செய்யணும். அது மாதிரி இப்போ சங்கல்பம்லாம் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 14,100 சதுரடி கல்ஹார திருப்பணி முடிஞ்சாச்சு. கும்பாபிஷேகம் ஆயாச்சு. 3 வருஷ ஹோமம் நடக்குது. அது இருந்தாலும் தொடர்ந்து அதே மாதிரியே பெரியவர்கள் செய்த மாதிரியே நாமும் செஞ்சு வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஊராக யாத்திரைகள் செய்து பக்தர்களை நிறையாக நன்கு சேர்த்து எல்லோரும் ஒரு பக்த குடும்பங்களாக அந்த இடத்துல புதுக்கோட்டைக்கு இருந்து அவரவர்களால் என்ன முடியுமோ அந்த உதவிகளெல்லாம் செய்து என்ன உதவி செஞ்சாலும் அந்த அத்தனையும் அக்னி பகவானுக்கு தான் சமர்ப்பணம், அம்பாளுக்கு தான் அபிஷேகம். அதனால அந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டில் ஊராக இந்த மாதிரி ஹோமங்கள் பண்ணணும்னு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு இப்போ எல்லாம் இது ஒரு நல்ல டீமாக அமைஞ்சிருக்கு. இவரெல்லாம் பார்த்தா எதுக்குமே ஆசைப்படாதவர்கள், எதுக்குமே இன்றைக்கி வெளியில் போனால் நிறையா இவரெல்லாம் சம்பாதிக்க முடியும், திறமைகள் இருக்குது, பேச்சு திறமை எல்லாம் இருக்குது. இருந்தாலும் ஒரு 4-5 பேரை கட்டி போட்டு ஒரு இடத்துல ஒரு மாதம் உட்காந்து வைக்கிறதுங்கிறது இன்றைக்கி ரொம்ப துர்லபமான காரியம். அதனால் வந்து இந்த ஒரு 27 நாள் எல்லோரும் இருந்து அந்யோன்யமாக ஒற்றுமையாக அப்படி ஆனந்தமாக இங்கே செய்திருக்கிறார்கள். குடும்பம் இல்லாமல் நன்னா இருக்கணும்னு ஜெகன்மாதா புவனேஸ்வரியிலையும் சத்குருநாதர்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணேன். நம் அனைவருக்கும் நாம் என்னென்ன நினைக்கிறோமோ தர்மத்துக்கு விரோதம் இல்லாமல் அத்தனை காரியத்தையும் இங்கே இருக்கக்கூடிய வேதவியாசர், அதுக்கப்புறமா அனைத்து குருநாதர்களும் ஜெகன்மாதா புவனேஸ்வரியும் நம்ம கூடயே இருந்து நம்மளை வழி நடத்தி நமக்கு நல்ல அருள் புரிய வேண்டும் என்று நானும் எல்லோருக்காகவும் தினமும் பிரார்த்தனை செய்கிறேன். எல்லோரையும் வாழ்த்தி மகிழ்கிறேன். குருதேவ தத்தா. ஜெய ஜெய புவனேஸ்வரி. காமம் பிரஹரணபரிதேன மயா தவாத்ய புஷ்பாஞ்சலிஷரணயோः அயம் பகீர்ணः சண்டிகா பரமேஸ்வரி நமः புஷ்பமாலாம் சமர்ப்பயாமி. நமஸ்வ